இது ஒரு நல்ல சூழலில் உங்களுக்கு ஏதோ ஒரு வடிவத்தில் உங்கள் காதுக்கு கேட்கப்படணும்னு இது ஒரு வடிவமாக இருக்குது. இதை யாரும் முயற்சி பண்ணாதீங்க. அதுவாக அது ஒரு திருவினைகளில் அது ஒரு நிகழும். நம்மளோட நீங்கள் நிற்கிறது, நம்மளோட அந்த குரலை கேட்கறது, பயணிக்கிறது ஒரு பெரிய சூழலாக இருக்கும். நான் வேறு ஒரு வடிவத்துக்குள்ளே இப்போ இருக்கிறதுனால ஒரு தானாக உங்களுக்குள்ளே தியானம் வரும். அந்த வடிவம் அப்படி ஒரு சூழல் இருக்குது. அதனால் பெரும் மாற்றம். நான் நிறைய இது நம்ம பண்ணியிருக்கோம், அது நம்ம பண்ணியிருக்கிறோம், இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்லாம் நிறையா உங்கள்கிட்ட பேசியிருக்கோம். நம்ம அந்த மாதிரி இல்லாமல் இயற்கையாகவே நிறைய விஷயம் வெளிப்படும் நம்மக்கிட்ட இருந்து. நாளையிலேருந்து இயற்கையாகவே நிறைய விஷயங்கள் என்னிடம் இருந்து வெளிப்படையாக ஓப்பனாக வெளிப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ உடல் ரீதியாக இந்த மாதிரி இருந்தாலும் நிறைய மக்கள் நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு சுழற்சியை சுவாசிக்கிறதுக்கோ எங்கேயோ உணர்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய வழங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நிச்சயமாக ஒரு பெரிய வடிவம், பெரிய மாற்றங்கள் இருக்கும். நிறைய பணிகளை நிச்சயமாக அது இவ்வளோ சிரமப்பட்டு அது வெளிப்படுத்தியிருக்கும்போது நிச்சயமாக அது ஒரு பெரிய வேலைகளை அது பண்ணும். தமிழ்நாட்டில் எப்படி ஒரு பெரிய மாற்றம் இருந்துச்சோ அந்த மாதிரி சில இடங்கள்லையும் நம்ம ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு இந்த சுழற்சி அதோட சூழலாக இருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு என்னுடைய மாணவர்கள் வெகு சிலர்கள் தான் கொஞ்சம் மாயையில் இருக்கிறாங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு அவங்கள பார்க்குறதுக்கு. பாக்கி எனக்கு தெரிஞ்ச நிறைய மாணவர்கள் நல்ல மாணவர்கள் தான். ஏன்னா ரொம்ப ஒரு உணர்ச்சி வசப்படுறாங்க. இந்த வசந்த மாளிகை படத்தில் ஒரு சால்வையை போட்டுவிட்டு அந்த நடிகர் வாந்தி எடுப்பார்ல, சிகப்பு வாந்தி, அந்த மாதிரி ரொம்ப தீவிரமாக அந்த பாயை தூக்கிட்டு போகிறது, தியானம் பண்ணுறது, பயங்கரமாக தியானத்திலே அப்படியே உருகி கிடக்கிற மாதிரி பண்ணுறது, அதெல்லாம் உடல் சூடாகி உடல் ரொம்ப ஒரு மாதிரி ஆகி போயிடும். ஒரு நல்ல தலை சிறந்த குரு உனக்கு கிடச்சிருக்கிறாரு, பயப்படாமல் நின்று நான் பார்த்துக்கிறேன், அவ்வளோதான் ஒரு சூழல். உடலை சூடாக்காத, மனசை சூடாக்காத, வாழ்க்கையை சூடாக்காத, பயணத்தை சூடாக்காத, வெட்டி கதை பேசாத. காலையில் இவனுக்கு குட் மார்னிங்கு, அவனுக்கு குட் மார்னிங்கு, பொம்மை படம் அனுப்புகிறேன், நாராயணம் படம் அனுப்புகிறேன், எல்லாம் பண்ணாத. இயல்பாரு, ஒரு நல்ல சூழலை உருவாக்கு, நல்ல வடிவத்துக்கு மாறு. உடலை சூடு பண்ணாத. தியானம் என்பது அதுவாக நடக்கும். உடலை பக்குவமாக பார்த்துக்கணும். என் உடல் வேறு, உன் உடல் வேறு. எனக்கு நடக்கிற சொல்கிறனால உனக்கு நடக்கிறத சொல்ல முடியாது. இந்த பிரபஞ்சத்தில் எல்லாரும் விண்வெளிக்கு போயிடுறதில்ல. உலகம் முழுக்க விண்வெளிக்கு போனவன் லிஸ்ட் எடுத்து பார்த்தா ரொம்ப குறைவாக இருக்கும். எத்தனை கோடி பேர் இருக்கும். நம்ம எல்லாருமா விண்வெளிக்கு போகிறோம் ராக்கெட்டில். அதுதான் காலங்கிறது, நேரங்கள். அப்போ விண்வெளிக்கே போக முடியலனாலும் விண்வெளி சார்ந்து இருக்கிற ஒருத்தருடைய குரலையோ ஒருத்தருடைய பயணத்திலேயே நிற்கிறது எவ்வளோ பெரிய ஒரு நல்ல வடிவம் அப்படிங்கிறத பார்க்கணும். அன்னைக்கு சொன்னதான் இன்றைக்கி சொன்னதான். தானாக எது கிடைக்குதோ அதுதான் பெரிய ஹிட்டு. தானாக கிடைக்கும். ஒரு குரு கூப்பிடணும், பாப்பா உனக்கு என்ன வேணும். நான் நிறைய பேரை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அவங்க ஃபீல் பண்ணுற மாதிரி நான் விட மாட்டேன். எனக்கு தெரியும், டயத்துக்காக காத்துட்ருக்கிறேன், காலத்துக்காக காத்துக்கிட்டு வரும்போது நிச்சயமாக காலதாமதம் இல்லாமல் சில பேரை பண்ணுவேன். சில பேரை நான் என்னுடைய மாணவர்களை இந்த சில ஆண்டுகளாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இன்னமும் நான் பார்க்க மாட்டேன், அவங்கள பாதுகாப்பேன் அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறேன். டெஃபினட்டாக சில மாணவர்களுக்கு ஒரு 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 அதிர்ச்சியும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் குரு செய்வார் அப்படிங்கிறதையும் உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா காலக்கணக்கில் அவங்க ரொம்ப சில பேர் தடுமாறலாம். அது மாதிரி தடுமாற விடாமல் ஒரு நல்ல சூழலை நம்ம உருவாக்குவோம். ஆசைப்படாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என்னையும் ஆசைப்படாதீங்க, தியானத்தையும் ஆசைப்படாதீங்க, வாழ்க்கையும் ஆசைப்படாதீங்க. ஒரு புதுமையாக காத்துருங்க. ஒரு புதுமையான ஒரு சூழல் இந்த நிகழ்ந்தே தீரும். நீங்கள் நினைக்கிற மாதிரி வரலாறுகளில் படித்து வச்சுருக்க தியானம் மாதிரி இல்லை. இது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வேறு மாதிரி இருக்குது இந்த ஜேர்னி. அதனால் உங்கள் வாழ்க்கையில் பார்த்துக்கங்க. என்னுடைய ஜேர்னி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு தருணத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது மட்டும்
நான் உறுதியாக சொல்கிறேன். ஒரு நல்ல சூழ்நிலை சந்திப்போம். Like and subscribe. Hit that like button and subscribe for more.